பேருந்தில் நீ ஏறியதைத்தான் பார்த்தேன். ஆ பேருந்தில் நீ ஏறியதைத்தான் பார்த்தேன். ஆ இறங்கினாயா குதித்தாயா சத்தமில்லாமல் என் மனதிற்கு அந்த வரியை கேட்டீங்களா? பேருந்தில் நீ ஏறியதைத்தான் பார்த்தேன், நீ இறங்கினாயா குதித்தாயா என் மனதிற்குள். செத்துட்டான்டா. எழுதுறேன். ஏடா என்னடா நீ இறங்க வேண்டிய இடமே வந்துருச்சுடா. அடுத்த ஸ்டாப்பிங்ல இறங்கியிருக்க. அது தெரியல அவனுக்கு. டிக்கெட் எடுத்தானா எடுக்கலையா? எடுத்து அவன் எங்க இருந்து எடுப்பேன். அவன் ஏறுறது பெண்கள் யாராவது வருவாங்களா போவாங்களா பாப்போமா அப்படின்னு ஒரு சில பேர் மாதிரி தான் போயிட்டு இருக்காங்க. நம்ம போய் எழுதுவான். கவிதையினாலே அப்படி ஒரு அருமையா இருக்கும். ஒன்றும் இல்லை, சின்னதாக எழுதுவான். ஒரு பொண்ணு நடந்து போகுதுப்பா. நடந்து போகும்போதே அவனுக்கு உண்மையாகவே காதல் தோணும். நீ நடக்கும் பாதையில் நான் நடக்க ஆசை இல்லை. நீ நடக்கும் பாதையில் நான் நடக்க ஆசை இல்லை. நீ நடக்கும் பாதையாகவே ஆசை. இது 90s எழுதுறாங்களா ஜென்சி எழுதுறாங்களா? 90s கிட்ஸ். அப்போ எழுதுறாங்க அப்படிலாம். பேருந்துல ஏறினேன் குதிச்சேன் இறங்கினேன். அது 2K கிட்ஸ். என்னது அதெல்லாம் ஒரு கவிதையா? என்ன இறங்கினேன் குதிச்சேன், பஸ்ஸுக்கே காசு இல்லாமல் தானே ஏறினேன் ஃப்ரெண்ட் எடுப்பான்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன அந்த பொண்ணு உனக்கு இறங்கினா என்ன ஏறினா என்ன? அதனால் இவ்வளோ பிரச்சனை இருக்குது. இவ்வளோ பிரச்சனையிலையுமே நம்மளை கொஞ்சம் சாந்தி படுத்துகிற மாதிரி இருக்கிற ஒரே விஷயம் எது? இசை. இசை இசை அப்படின்னாலும் நம்ம என்ன சுச்சுவேஷன்னாலுமே பாட்டு கேட்கணும் அப்படின்னு நமக்கு தோணிடும். கண்டிப்பா. கரெக்டா? இப்போ ஸ்பாட்டிஃபைலாம் ஒன்று கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ ஜென்ரேஷனில் பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா 1-2 நல்லது இருக்குது. அதை நம்ம கண்டிப்பாக இதை அடையாளப்படுத்தி ஏற்றுக்கணும். ஸ்பாட்டிஃபை அப்படின்னு கொண்டேன். சரி புதுசாக வச்சு ஸ்பாட்டிஃபை வச்சுருக்குமே, கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக கேட்போமே, கொஞ்சம் லாங் ட்ராவல் வேறு போகிறோமே அப்படின்னு ஒரு பாட்டை கேட்குறேன். பச்சை குத்திக்கின்னே உன்னோட பேரை வழியில் குச்சேண்டி 10,000 பீரை. நல்ல கருத்துள்ள பாடல். எதுக்குடா குத்தன? அப்புறம் எதுக்குடா போய் குடிக்கிற? எதுக்குடா இப்படிலாம் முதல்ல எழுதுறீங்க? ஒரு காலகட்டத்தில் முரளி, அது கரகாட்டக்காரன் ஒரு படம். அந்த படத்தில் கங்கை அமரன் அவர்கள் எழுதியிருப்பார். அன்னமே எந்தன் சொர்ணமே உந்தன் எண்ணமே வானவில் வண்ணமே கண்ணமே மது கிண்ணமே அதில் பொன்மணி வைரங்கள் மின்னுமே எண்ணமே தொல்லை பண்ணுமே பெண் என்னும் கங்கைக்குள் பேரின்பமே. இப்படியெல்லாம் கேட்ட இந்த காதுக்குள்ள இவங்க எழுதுற லிரிக்ஸ் எங்க ஆரம்பிக்குது எங்க முடியுது எதை நோக்கி போகுதுன்னே தெரியல. இந்த காலகட்டத்தில் 3 அட்டாக் இருந்தா கூட மொதல் அட்டாக்லேயே போற மாதிரி தான் லிரிக்ஸ் எழுதுறானுங்க. பட்டுன்னு அதை கேட்ட உடனேயே அதுக்கெல்லாம் இப்போ ஒரு சில பாடல்களுக்கெல்லாம் பொருளே நம்மளால கண்டுபிடிக்க முடியல. என்ன மாதிரி பாடல்கள் சொல்ல முடியல. மக்கையில காயமாகுவான்றேன் அப்படின்னா என்னன்னே தெரியல. அதை கூட மன்னிச்சு ஏத்துக்கிட்டோம். இன்னும் கொண்டு வரான்னு நிறைய பாடல்கள் இருக்கு.